ஜென்சி ஓட்டர்களை மொத்தமாக வளைத்த பாஜக சும்மா இணையமே தெறிக்குது. அதிர்ந்த அறிவாலய கும்பல். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து வருகிறது. இந்த தேர்தல் இப்போது கிரவுண்ட் பிரச்சாரம் மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க சோசியல் மீடியா யுத்தமாக மாறியுள்ளது. அந்த வகையில் தமிழக பாஜக திமுக கூட்டணியின் அரசியல் முகத்தை மக்கள் முன் கொண்டு வர புதிய டிஜிட்டல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறது. ஜென்சி தலைமுறையை கவரும் வகையில் திமுக கூட்டணியின் அரசியல் நாடகம் உள்குழப்பம், பதவி, போட்டி, லாப அரசியல் போன்றவற்றை வெளிப்படுத்தும் கார்ட்டூன் சீரீஸை தமிழக பாஜக வெளியிட்டிருக்கிறது. இது தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. இந்த கார்ட்டூன்களில் வாக்குறுதி வேறு, செயல் வேறு என்ற இரட்டை முகம், கூட்டணிக்குள் உள்ள முரண்பாடுகள் தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் பெரிய வாக்குறுதிகளை கூறி ஆட்சிக்கு வந்த பிறகு அவற்றை நிறைவேற்ற தவறியதாகவும் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு, மின்கட்டணம், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு போன்ற அடிப்படை பிரச்சினைகளில் மக்கள் இன்னும் தவிக்கிறார்கள் என கார்ட்டூன்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. மேலும் மாநில அரசின் தோல்விகளை மறைக்க தொடர்ந்து மத்திய அரசுதான் காரணம் என்று குற்றம் சுமத்தி தப்பிக்க முயல்வதாகவும் கூறப்படுகிறது. இன்றைய இளைஞர்கள் நீண்ட அரசியல் உரைகளை விட குறுகிய வீடியோக்கள், மீம்கள், கார்ட்டூன்கள் போன்றவற்றை அதிகம் விரும்புவதால் இந்த தொடர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் அதிகமாக பகிரப்படுகிறது. பலர் இதை மீம்களாகவும் மாற்றி பரப்பி வருகின்றனர். அரசியல் மேடை பேச்சை விட வைரலாகும் கண்டென்ட்டே மக்களின் மனதை மாற்றும் நிலையில் இந்த கார்ட்டூன் சீரீஸ் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த டிஜிட்டல் தாக்குதல் ஆயுதமாக மாறியுள்ளது. வரும் கால நாட்களில் இதன் தாக்கம் இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.